2025ஆம் ஆண்டு முதல் 2039ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் ஜென் பீட்டா தலைமுறையினர் என்று சொல்லி அழைக்கப்பட போவதாக சொல்லப்படுது. இது காலத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு தலைமுறையினர் என்று சொல்லி பிரிக்கப்படுகிறது. இதை பற்றி ChatGPTயில் தேடி பார்த்தபோது ChatGPT சொன்ன ஒரு விஷயம், 1981ஆம் ஆண்டு முதல் 1996 இந்த காலகட்டத்தில் பிறந்தவர்கள் மிலேனியல்ஸ் தலைமுறை என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். அதுபோல 1997ஆம் ஆண்டு முதல் 2009 இந்த காலகட்டத்தில் பிறந்தவர்கள் ஜென் செட் தலைமுறையினர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். அதை கடந்து 2010 முதல் 2024 இந்த இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவர்கள் ஜென் அல்பா தலைமுறையினர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். இப்போ 2025 முதல் 2039 இந்த காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகள் குறிப்பா ஜென் பீட்டா தலைமுறையினர் என்று சொல்லி அழைக்கப்பட போவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பா 2035 இந்த ஜென் பீட்டா தலைமுறையினர் உலக மக்கள் தொகையில் 16% இருக்க போகிறார்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. அதே நேரம் இந்த ஜென் பீட்டா தலைமுறையினர் 22ஆம் நூற்றாண்டை பார்க்க போகிறார்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த ஜென் பீட்டா தலைமுறையினர் அதிக உச்சபட்ச தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவார்கள், இந்த தொழில்நுட்ப ஆதிக்கத்திற்கு உட்படுவார்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுது.